வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த குழம்பு மூலமாக நம்மளுக்கு இந்த மூட்டு வலி, கை கால் வலி, அசதியாக இருக்குது, இது எல்லாத்துக்குமே இது மாதிரி நீங்கள் இந்த மூலிகை குழம்பு நம்ம வைக்கிறது, நீங்கள் வைக்க போகிறது நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே கேட்கும். ஸோ இந்த மூலிகை குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு தேவைன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த நீரோட்டம் அது மாதிரி இடத்துல தான் இந்த பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் தூதுவளை. ஸோ தூதுவளை இப்படி தான் இருக்கும். ஸோ தூதுவளை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் முள்ளாக இருக்கும், அதை பார்த்து கட் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கல்யாண முருங்கை. ஸோ இது மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா வாத நாராயணம். இதையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம மூலிகை குழம்புக்கு இதுவும் தேவை. ஸோ அடுத்து இது பார்த்திங்கன்னா முடக்கத்தான். இதுவும் பார்த்திங்கன்னா இந்த நீரோடம் அந்த மாதிரி பக்கத்தில் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து இது பார்த்திங்கன்னா நாவரி. ஸோ இது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த நம்மளுக்கு இலையும் தேவை. அடுத்தது இதுக்கு பேர் வேலைக்கீரை. இதுவும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு மூலிகை குழம்புக்கு தேவையான பொருட்கள். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன். இது தூதுவளை, அடுத்தது கல்யாண முருங்கை, வாத நாராயணம், இது நாவரி, இது வேலைக்கீரை, இது முடக்கத்தான். ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இதாக கூட நம்ம கொஞ்சம் மசாலா சேர்க்கணும். அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு, சீரகம், சுக்கு, வெள்ளைக்கடுகு. ஸோ இதெல்லாமும் நம்மளுக்கு இந்த மூலிகை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது காஞ்ச மிளகா 2 முழு பூண்டு எடுத்து உடிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தனியா. ஸோ இதெல்லாம் தான் மூலிகை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நண்பர்களே. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் எடுத்துருக்க கீரை எல்லாத்தையும் நம்ம ஒரு தண்ணியில் அலசி எடுத்துக்கணும். நல்லா உருவி போட்டுக்கலாம். ஸோ எல்லா இலையும் போட்டு நம்ம நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா உருவி போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் வானலில் வச்சு ஒரு 2 அல்லது 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாக போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஜீரகம், மிளகு நல்லா இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறமா காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை இஞ்சி சேர்த்துக்கலாம். சுக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே. நல்லா நம்ம இதை வறுக்கும் போதே அந்த நல்லா வாசனை வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா வெள்ளைக்கடுவும் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வெடிப்பு சத்தமே உங்களுக்கு கேட்கும். அந்த பொரிய சத்தம் வந்தவுடனே நம்ம ஏற்கனவே அலசி வச்சுருக்க அந்த கீரை வகை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அந்த இலையெல்லாம் சேர்த்துக்கலாம். மூலிகை இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா நீங்கள் இதை மாதிரி நல்லா வேக விட்டாலே போதும். அந்த பச்சை வாசனை போச்சுனாலே போதும். வதக்கிறதுக்கப்புறம் இதை நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதை நம்ம அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதை ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்சியில் நொறுன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு.
ஸோ இந்த பதத்துக்கு நம்ம நல்லா மழை வேணால் கொஞ்சம் நோர அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பதத்துக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த நம்ம எல்லாமே பச்சை இலை இருந்தாலும் கொஞ்சம் அந்த கலர் அது மாதிரி இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் இந்த பதத்துக்கு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை உரலில் போட்டு கொஞ்சம் நசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இடித்தாச்சு. இப்போ அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா உரலில் இடித்து எடுத்துக்கலாம் பூண்டை. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இதுக்கு முக்கியமாக புளி கரைச்சல் தேவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை சைஸில் நல்லா புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம சேர்க்க வேணாம். ஏற்கனவே அந்த ஜார்லேயே கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசி சேர்த்துக்கலாம். அதுவே நல்லா சுவையாக இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் அந்த புளி கரைச்சலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அடுப்பில் வச்சு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விடணும். ஸோ ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டியை சேர்த்துக்கலாம் இதை கூட. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா இதை நம்ம கொதிக்க விடணும். ஸோ நல்லா அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு மூலிகை குழம்பு ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. ஸோ கை கால் பித்தம் உடம்பு வசதி இது மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம தாளிப்புக்கு எடுத்துக்கலாம். ஸோ நல்லா நம்ம பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சி எல்லாமே இதில் சேர்த்துக்கிறதுனால நல்லா மணமாகவும் இருக்கும். நல்லா உடம்புக்கும் ஏற்ற மூலிகை குழம்பு நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு வெறும் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் நல்லா இது பண்ணிக்கிட்டு வேணால் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிட்டு நம்ம தாளிப்புக்கு இதை எடுத்துக்க வேண்டியது. ஸோ நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம தாளிப்புக்கு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மூலிகை குழம்பில் நம்ம தாளிப்பு இதை சேர்த்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ தாளிப்பை நம்ம இந்த மூலிகை குழம்பை கூட சேர்த்துக்கலாம். ஸோ இறக்கும்போது அந்த தாளிப்பு கூட கொஞ்சம் முருங்கீரை போட்டு இதாக கூட தாளிப்புக்கு சேர்த்துட்டா நல்லா மணமாகவும் இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும் நண்பர்களே. ஸோ மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ நல்லா அரை மணி நேரம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்மளுக்கு சுவையான மூலிகை குழம்பு ரெடி நண்பர்களே. ஸோ தாளிப்புக்கு நம்ம ஏற்கனவே ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுன்னு கடுகு கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்கும்போது முருங்கை இலை போட்டு தாளிப்புக்கு இதாக கூட சேர்த்துக்கினா நம்மளுக்கு சுவையான மூலிகை குழம்பு ரெடி நண்பர்களே. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.